தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது இறைவேண்டல். புனித சூசையப்பரே, அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் அடைக்கலத்தில் வைக்கிறேன். வல்லமை மிக்க பரிந்துரையால் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் அந்த தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவர்களுடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிந்தனை. இயேசுவே நம் வாழ்வுக்கும் பலனுக்கும் ஊற்று. ஆயினும் பல சமயங்களில் நாமே உருவாக்கும் கனிகளை பெற முயல்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே உண்மையான நல்ல கனி உண்டாகும். ஏனெனில் நம் வாழ்வில் உள்ள எல்லா நல்ல கனிகளுக்கும் அவரே ஊற்று. நல்ல கனிகளை பெறுவது, அதாவது நற்செயல்களை செய்வது, தானாகவே நம்மை காப்பாற்றுவதில்லை. மீட்பு என்பது கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் அருளின் கொடையாகும். இருப்பினும் அருளின் கனிகளாகிய நற்செயல்கள் அவருடனான நமது ஒன்றிப்பை ஆழத்தை வெளிப்படுத்துவதோடு கடவுளின் அன்பினால் உருமாற்றப்பட்ட ஒரு வாழ்வின் அவசியமான வெளிப்பாடுகளாகவும் இருக்கின்றன. ஒரு ஆரோக்கியமான திராட்சை கொடியானது இயல்பாகவே ஏராளமான திராட்சைகளை தருவது போலவே கிறிஸ்துவுடன் ஐக்கியமான ஒரு ஆன்மாவும் கடவுளின் மகிமைக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் ஏராளமான ஆன்மீக கனிகளை தருகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கனி அன்பு ஆகும். அது நமக்குள்ளே கிறிஸ்துவின் பிரசன்னத்தை பிரதிபலித்து மற்றவர்களை அவரிடம் ஈர்க்கும் ஒரு நித்தியமான கொடைகளாக மாறுகிறது. ஓமையாக சொல்வதானால், ஒரு திராட்சை கொடி ஆரோக்கியமாகவும் நன்கு ஊட்டச்சத்துடன் இருக்கும்போது நல்ல திராட்சைகளை தரும். நோயுற்ற அல்லது ஊட்டச்சத்து குறைந்த கொடியானது பயனற்ற திராட்சைகளையே தரும். இவ்வுலகிலும் மற்றவர்களின் வாழ்விலும் நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் நமக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நம் ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்வது போல நாமும் அவருக்குள் வாழ்ந்து அவருடன் உறுதியாக இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் வழங்கும் ஆன்மீக ஊட்டமானது நமக்குள்ளும் நம் மூலமாகவும் மிகுந்த அருளை உருவாக்கும். இதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் ஆற்றலும் வலிமையும் நம்பிக்கையுமான தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய மேலான அருளின் நாட்களுக்காக கோடான கோடி நன்றி ஐயா. தாயின் கருவிலிருந்தே உமக்கென்று எங்களை தேர்ந்து கொண்டு எங்களை அபிஷேகம் செய்து உமது ஆவியின் வரங்களால், பொருளாதார நலன்களால், உலகத்தின் ஆசீரால் எங்களை நிரப்பி எமக்கு எந்த குறையும் இல்லாமல் வழிநடத்தி வந்த உமது பேரன்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கென்று ஒரு சிறந்த திட்டத்தை வகுத்து அதற்காக என்னை தயார் செய்து அதனை இந்த உலகினில் நிறைவேற்றி மகிழ்ந்து மறு உலக மகிமைக்காக என்னை ஆயத்தம் செய்து கொண்டிருப்பவரே, உமக்கே நன்றி. கொடியோடு இணைந்த செடிதான் இந்த உலகத்திற்கு கனிகளை கொடுக்கும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, உம்மோடு இணைந்து இந்த உலகத்தில் கனிதர எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளின் விசுவாசத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு தங்கள் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிற போதை பழக்க வழக்கத்திற்கும் பல்வேறு தீய நாட்டங்களுக்கும் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும் அடிமையாயிருக்கிற நமது பிள்ளைகள் உம்மிலே இணைவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தூய ஆவியானவரே, அவருடைய உள்ளங்களை தூண்டுவீராக. இந்த பாவ உலகத்திலிருந்து அவர்களை மீட்டுக்கொள்வீராக. அவர்களை எப்போதும் ஒரு அன்பின் பிரசன்னத்தில் நிலைத்திருக்கச் செய்து அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து கடவுளின் ராஜ்யத்தை கட்டியெழுப்ப அவர்கள் உதவ வேண்டும் என்று ஆண்டவரே இடத்தில் நம்பிக்கையோடு செபிக்கிறோம்.
இன்று வேலைவாய்ப்பு இல்லாமலும் தங்களுடைய எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆலோசனை வழங்குவீராக. ஞானம் நிறைந்த உள்ளத்தோடு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அவர்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இறையருள் அவர்களை சூழ்ந்து நின்று பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.